ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். நடிகர்கள் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் போதைப்பொருள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேட்டு போலீஸ் அவங்கள கைது பண்ணியிருந்தாங்க. சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பார்ல நடந்த தகராறு காரணமாக தான் போலீஸ் முதல்ல இந்த கேஸோட விசாரணையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க கொடுத்த வாக்குமூலத்தோட அடிப்படையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தை கைது பண்ணியிருந்தாங்க. விசாரணையில் ஸ்ரீகாந்த் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த போதைப் பொருளை நான் மட்டும்தான் பயன்படுத்தினேன், நான் யாருக்கும் நான் சேல் பண்ண கிடையாது அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவையும் இந்த விவகாரத்தில் இழுத்து அவரையும் கைது பண்ணியிருந்தாங்க. என்னோட உடல் ஹெல்த்துக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் இதை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரையும் போலீஸ் விசாரணை சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ணி வச்சிருந்தாங்க. மேலும் இந்த சினிமா வட்டாரங்கள்ல பல முக்கிய பிரபலங்கள் எல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் பேசி வந்துட்டு இருந்த நிலையில ஒரு சில பிரபலங்களும் என்ன பேசியிருந்தாங்கன்னா, இந்த போதைப்பொருள் விவகாரம் இப்ப ஆரம்பிக்கல, இது பல வருடமாக நீடிச்சு தான் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளுக்குமே இந்த போதைப் பொருள்லாம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பரவி வந்துட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு கேட்டு வாதாடி இருக்காங்க. சந்தேகத்தின் பேரில் தான் இவங்களை கைது பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பொய்யா ஜோடிச்சு வச்சு ஒரு பொய்ய சொன்ன ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் இவங்களை கைது பண்ணி இவ்வளவு நேரம் காவலில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் கோர்ட் இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அதாவது தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மட்டும் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரியும் 10,000 ரூபாய் தனிநபர் ஜாமீன் மனு வழங்கியிருக்காங்களாம்.